ஹாஸ்டல் அறையில் விபரீதம். கோவை பிடெக் ஐடி இறுதியாண்டு மாணவி தூக்கிட்டு தற்கொலை. நீலகிரியைச் சேர்ந்த விவசாயியின் மகள் உயிரிழந்த சோகம். காவல்துறை விசாரணை. கோவை கோவில்பாளையம் காவல் எல்லைக்கு உட்பட்ட கல்லூரி விடுதி அறையில் பிடெக் இறுதியாண்டு படித்து வந்த நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு கோவில் தெருவைச் சேர்ந்த ரகு. விவசாயியான இவரது மகள் மகாலட்சுமி. இவர் கோவை விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள பிபிஜி பொறியியல் கல்லூரியில் பிடெக் ஐடி தகவல் தொழில்நுட்ப இறுதி ஆண்டு படித்து வந்தார். இதற்காக கல்லூரி வளாகத்தில் உள்ள டெக் கேம்பஸ் மாணவியல் விடுதியில் 3வது தளத்தில் உள்ள 425 எண் கொண்ட அறையில் தங்கி படித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று காலை 11:20 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி இடைப்பட்ட நேரத்திற்குள் மாணவி மகாலட்சுமி தான் தங்கியிருந்த விடுதி அறையில் யாரும் இல்லாத நேரத்தில் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். விடுதி அறை நீண்ட நேரமாக பூட்டப்பட்டு இருந்ததால் சந்தேகமடைந்த சக மாணவிகள் மற்றும் விடுதி ஊழியர்கள் ஜன்னல் வழியாக பார்த்தபோது மகாலட்சுமி தூக்கில் தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக கோவில்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவில்பாளையம் காவல்துறையினர் மாணவியின் உடலை கைப்பற்றி முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்டனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக மாணவியின் உடல் கோவை சிங்காநல்லூரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இறுதியாண்டு படித்து வந்த தங்களது மகள் விடுதி அறையில் தற்கொலை செய்து கொண்ட தகவல் நீலகிரியில் உள்ள அவரது பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. மகளின் மரணச் செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் தந்தை மற்றும் குடும்பத்தினர் கதறியபடி கோவைக்கு விரைந்து வந்தனர். மாணவி மகாலட்சுமி எதற்காக இந்த விபரீத முடிவு எடுத்தார்? கல்லூரி அல்லது விடுதியில் ஏதேனும் மன உளைச்சல் காரணமா, அல்லது குடும்ப பிரச்சனையா, அல்லது காதல் விவகாரமா என்ற கோணங்களில் கோவில்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் அடுத்தடுத்து கல்லூரி விடுதிகளில் மாணவிகள் உயிரிழக்கும் சம்பவம் சக மாணவர்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது.